கலைஞர் அவர்கள் மறையவில்லை. அவர் நம் நெஞ்சிலே வாழ்கிறார், நம் இதயத்திலே வாழ்கிறார், நம் நாடி நரம்புகளிலே ஓடுகிற இரத்த அணுக்களிலே இருக்கிறார். ஆக அவருடைய 6வது நினைவு நாள் இந்த ஆகஸ்ட் 7. இந்த நாளில் அவருக்கு தமிழ்நாட்டிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் காலையிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அவர்கள் ஊர்வலமாக சென்று அவர்களுடைய புகழஞ்சலியை தெரிவித்து விட்டார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களவை, மாநிலங்களவையிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல கட்சிகளின் தலைவர்கள், இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த எழில் அரங்கத்திற்கு வந்து டாக்டர் கலைஞருடைய படத்துக்கு நாம் பூக்களை சொரிந்து அவருடைய புகழ் வாழ்க, எந்நாளும் வாழ்க, கலையில், இலக்கியத்தில், அரசியலில், வாதாடுவதில், குறுக்கிடுவதில் அவருக்கு நிகர் அவரேதான் என்று அடக்குமுறை காலத்திலும் தன் மகனையும் மருமகனையும் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற தம்பிமார்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாச உணர்வினுடைய இமயமாக திகழ்ந்த, தமிழ்நாட்டுக்கு எந்நாளும் வழிகாட்டக்கூடியவராக, நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் எந்த பதியம் போட்டார்களோ அங்கே அறிவாசான் பெரியார் அவர்களும், அதை போல பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதை வளர்த்து வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை உலகம் புகழ்கின்ற இயக்கமாக நிலைநிறுத்திவிட்டு போய்விட்டார். அவர் வாழ்கிறார். இந்த அரங்கம் அதை சொல்லும், அவருடைய சிலையும் படமும் அதை சொல்லும். அவர் படைத்த நாவல்கள், கட்டுரைகள், ஆயிரக்கணக்கான கடிதங்கள் தம்பி உடன்பிறப்புகளுக்கு. ஆகவே காலத்தால் அழியாத புகழை பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் கலைஞருடைய புகழ் வாழ்க வாழ்க, உயர்க உயர்க, ஓங்குக ஓங்குக. நன்றி.